ஸ்தோத்திரமப்பா ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற நன்றி செலுத்துகிற ராஜா. துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குமாரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஸ்தோத்திரமப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அப்பா, இந்த 7வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப பதில் தரப்போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஜபத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே அப்பா, அனலாய் அக்கினியாய் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல நான் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் ஜபத்தை நடத்தும்படியாய் ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இது 7வது நாள். இது பிளான் பண்ணி எனக்கு வந்ததாக இல்லை, 7வது நாள். அதனால் நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டேன். முதலாவது நம்ம வசனத்தை ஒரு 3 வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம மத்தேயு 25 அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தன் வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆழ்த்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 35 வாசிங்க. 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஜாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். 46வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி இவர்கள் நித்திய ஆட்சியை அடையவும், நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இந்த வசனம் 3 வசனமும் நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இதுல சொல்றாரு, பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த 7வது நாளில் இதில் இப்போ நான் படித்த ஒன்றும் 6 வருது. பசியாய் இருந்தேன், தாகமாய் இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வியாதியாய் இருந்தேன். இந்த 6 குறிப்புக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நித்திய ஜீவனுக்காக லாஸ்ட் 7வது குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வெறும் 7 குறிப்பு தான். ஆனால் அந்த 7 குறிப்பில் ஒரு 7 வந்து
ஆட் பண்ணியிருக்கிறேன். 7 ஒரு வசனத்துக்கு ஒரு வார்த்தைக்கு 7 குறிப்பு வச்சுருக்கிறேன். நான் தலைப்பு சொல்கிறேன். தலைப்பு சொல்லும் போது நீங்கள் அந்த 7 குறிப்புக்கும் யார் யார் ஜெபிக்கிறீங்களோ கையை தூக்குங்க. நான் பேப்பரில் வந்து அந்த 7 குறிப்பும் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு குறிப்பு சொல்லி நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஜெபிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 7 குறிப்பை மனசில் வச்சு ஜெபிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முதல்ல அதை சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு குறிப்பாக சொல்லி நான் அந்த உள்ளே இருக்கிற அந்த குறிப்புகளை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிங்க. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இந்த வார்த்தையில் 7 பாயிண்ட் இருக்குது. யார் ஜெபிக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த பேப்பர் கொடுக்கப்படும். நீங்கள் மகேசன், நான் ஒரு பாயிண்ட்டு சொல்லும் பொழுதும் ஒரு பாட்டு பாடுறதங்காட்டியும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கான இதுவை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். தேங்க்யூ சிஸ்டர். அந்நியனாக இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். 3வது வார்த்தை என்னம்மா? பார்த்து ஜெபிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஞாபகம் இல்லைன்னா பார்த்து ஜெபிங்க. சப்போஸ் நீங்கள் அதில் எதனா 1-2 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முடிச்ச உடனே நான் அதுக்கு ஜெபிச்சுக்கிறேன். நான் டிக் போட்டுட்டேன். பார்த்தே படிக்கலாம். நீங்கள் பார்த்து படிங்க. எல்லாரும் சுதந்திரம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தே ஜெபிங்க. நீங்கள் படிக்காதவங்களுக்கு நான் சொல்லித்தரேம்மா. வஸ்திரமில்லாது இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். இந்த வார்த்தைக்கு யார் ஜெபிக்கிறா? வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். இது அனைத்தையும் இது வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாரு. நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னா இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாம் வெளியே காரியம் உள்ள காரியம் எல்லாமே நம்ம ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக நம்ம வந்து இதை வந்து நம்ம செயல்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம அதுக்காக ஃபஸ்ட்டு ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு நம்ம அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம ஒன்று செயல்படுத்தினா கண்டிப்பாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். யார் ஜெபிக்கிறா? நித்திய ஜீவன் அடைபடி நாம் செய்ய வேண்டிய காரியம். லாஸ்ட் குறிப்பு. இதுக்கு யார் ஜெபிக்கிறான்? சரி, இதுக்கு நானே ஜெபிச்சிடுறேன். இல்லை யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம திரும்ப கேட்போம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? நான் ஜெபத்தில் உக்காந்தேன், என்னப்பா குறிப்பு கொடுக்குறதுன்னு கேட்டேன். நீ மத்தேயு வந்து ஃபுல்லாக வாசி அப்படின்னு எனக்கு வந்தது. இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் வாசிச்சுட்டே வந்தேன். என்னப்பா பேச போகிறீங்க, என்னப்பா சொல்ல போகிறீங்க அப்படின்னு. ஒரு நாள் இல்லை, ஒரு ஸ்கூல் போகிற வரைக்கும் 4 மணி வரைக்கும் நான் அதை வாசித்து கடைசியில் இந்த அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட பேசினார். இந்த 7 வார்த்தையும் இந்த 7 நாளை வந்து நான் 7ஆம் நாளில் வந்து எடுத்திருக்கிறேன். உள்ளே இருக்கிற 7 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். இந்த 7 பாயிண்ட்டை வந்து 6 உலகத்துக்காக இருக்கும். லாஸ்ட்டில் அந்த 7வது குறிப்பு நித்திய ஜீவனுக்காக இருக்கும். 6 நாளும் வந்து ஆதாமுக்கு வந்து ஆண்டவர் படைச்சார், எல்லாம் செஞ்சார். நம்மளுக்கு உலகத்துக்கு கொடுத்தாரு 6 நாள். ஒரு நாள் அவர் வந்து அவருக்காக எடுத்துக்கிட்டாரு. இந்த 7வது குறிப்பு அவருக்காக. இதில் 7 குறிப்பை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பார்த்தே ஜெபிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் குறிப்பு, பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். முதல் பாயிண்ட்டு, உலகம் முழுவதும் உணவு பஞ்சத்தில் இருக்கிறாங்க. உணவு பஞ்சம்னா சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும்
விவசாயிங்க வந்து அறுவடை செய்கிறத வந்து அரசாங்கம் வந்து அதை கொள்முதல் பண்ணாமல் இந்த மழையில் நனைஞ்சி அநேகம் வந்து அந்த மூட்டையோடு அப்படியே விளைஞ்சிடுச்சு. அநேக விவசாயிகள் வந்து அதை ரொம்ப நஷ்டமாக என்றாங்க. உணவுப் பொருள் பஞ்சத்தில் இருக்கிற நாடுகளுக்காக ஜெபிங்க. ரொம்ப நம்மளுக்கு வந்து அநேக நாடுகளில் வந்து பஞ்சம், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசங்கள்லாம் ரொம்ப சாப்பிட முடியாத, ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உணவால் அதிகரிக்கும் மரணம் தவிர்க்க வேண்டும். நம்ம சாப்பிட போகிறோம், ஒரு பையன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு மறுநாள் இறந்து போகிறான். சாப்பிட்ற விஷயத்தில் இப்போ வந்து ரொம்ப மரணம் ஏற்படுது. இது 2வது பாயிண்ட்டு. உணவு அதிகரிக்க வியாதிகள் தடுக்கணும். உணவால் அதிக வியாதி பரவுது. இப்போது கேன்சரெல்லாம் பரவுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்ற பொருளால் கூட அது வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக உணவு உற்பத்தி வந்து அதிகரிக்கணும். அதை முறையாக அதான் ஃபஸ்ட்டில் சொல்லிட்டேன். அது 4வது பாயிண்ட்டு. விவசாயிகளுக்காக ஜெபிக்கணும். உணவு வந்து உற்பத்தி பண்ணுறவங்க வந்து அது முறையாக விற்று அவங்க வந்து அவங்களோட லாபத்தை எடுக்கணும். விவசாயிகளுக்காக பசியாக இருப்பவர்களுக்கு ஆகாரத்தை தர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து 3 வேளையும் நம்மளுக்கு ஆண்டவர் படி அளக்கிறாரு. ஆனால் ஒரு வேளை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறவங்களும் நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க. 2 வேளை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம், விசாரிப்பு ஊழியத்துக்கு உணவு செஞ்சு கொடுக்குறோம். அதுபோல் ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அநேகர் வந்து செய்கிறாங்க. நம்மளும் அதை வந்து தொடர்ந்து செய்ய ஆண்டவர் உதவி செய்யணும். அதுக்காக நமக்கு 3 வேளையும் ஆண்டவர் போஷிக்கிறாரு. அதற்காக நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 6வது குறிப்பு, வசனத்தை அநேகருக்கு உணவாக நம்ம கொடுக்கணும். இதான் நித்திய ஜீவனுக்கான 7வது குறிப்பு. இந்த 7 குறிப்புக்கும் மகேசனை ஜெபிப்பாரு. அந்த தேவையை ஆசிரியர் இந்த மாணவர்களையும் 7வது நாளில் குறிக்க என்னை ஆராய்ச்சி நீ தந்த தெய்வக்காக நன்றி. இந்த வேலையிலே ஆகவே அப்பா நீ தந்த இந்த குறிப்புக்காக நன்றி செய்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும்போது இந்த ஜெபத்திற்கு தேவன் ஆமென் பதிலளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இது நித்திய ஜீவனை அடைவதற்கு அதுவே இந்த வார்த்தையை நாங்கள் கைக்கொள்ள இந்த வார்த்தையின்படி எங்கள் ஜனங்கள் நடக்க என் தேவன் வழி நடக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பசியா இருந்து என் குறிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அப்பா எந்த இதையெல்லாம் பசியா இருந்து கொண்டோம் அவைகள் எல்லாவற்றிற்கும் என் தேவன் எங்களுக்கு போஜனமாக இருக்கிறார். நாம் தகப்பனே இதோ இந்த வேலையும் உலகம் முழுவதும் அப்பா உணவு பதத்தில் இருக்க ஒவ்வொரு நாளையும் நமக்கு கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ராஜா. என் தேவனே இலங்கை தேசத்தை கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாலஸ்தீன தேசத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. சோமாலியா தேசத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பஞ்சத்தில் இருந்த வட மாநிலங்களையும் ஆண்டவரே வேலை செய்தும் ஆண்டவரே அவர்கள் தக்க கூலியை கொடுக்காமல் அவர்கள் அப்பா உதவியை பஞ்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க அப்பா கருத்துக்களை என் தேவன் அறுத்து அவர்கள் நிரப்ப உணவை தருபடியாக ஆண்டவரே எல்லா இக்கத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பேன் என் தேவன் உணவு பஞ்சத்தில் இருந்து அப்பா ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவரே விடுவித்து பாதுகாக்கவே அவங்களுக்கு சொல்கிறோம். உணவால் அதிகரிக்கும் மரணங்களுக்காய் அப்பா உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொள்வாங்க. இந்த உணவினால் அப்பா டைஜஷன் ஆகாமல் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சத்தியலாத ஆகாரத்தில் எத்தனையோ பேர் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையிலே அப்பா ரசாயனத்தின் மூலமாய் உருவாக்கப்படுகிற அப்பா எல்லா உணவுகளையும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் பெரியவர்களும் சாப்பிட்டு அதனால் ஏற்படுகிற ஒவ்வொரு வியாதியினால் மறித்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் அந்த மரணம் ஒன்றும் ஏற்படாத எல்லா உணவிலும் என் தேவனுடைய ரத்தம் தேய்க்கப்படுவதாக. நாம் தகப்பனை அவர்கள் அப்பா அதை சாப்பிட்டு புஷ்டியா இருந்து உண்மை ஆராதித்து உண்மை குறித்து அப்பா நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள அப்பா உதவி செய்கிறாங்க. நாம் தகப்பனை உணவால் அதிகரிக்கும் வியாதிகளுக்காக அப்பாவுடைய கருத்தை ஒப்புவிக்கிறேன். ஒவ்வொரு வியாதி ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை ஏற்படுகிறார். ஆகாரத்தினால் ஒவ்வொரு விதமான அப்பா வியாதிகள் வருது. வியாதி, பிபி, சுகர் என்று நிறைய வியாதிகள், கேன்சர், அப்பா கண் பார்வை குறைவு அப்பா இதனால் ஏற்படுகிற ஒவ்வொரு வியாதியும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து நல்ல ஞானத்தை தந்து எந்த உணவை சாப்பிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதாக. தேவையில்லாத ஆகாரத்தை அப்பா அதுவே அவர்களுக்கு விலக்கி போடுவதாக. நாம் தகப்பனே சபையில் உள்ள ஜனங்களை அப்பாவுடைய கருத்து ஒப்புவதற்கு எல்லா ஜனங்களும் ஆரோக்கியமாய் செழிப்பாய் இருக்க உதவி செய்கிறார்கள் ராஜா. உணவு உற்பத்தி அதிகரிக்க அதை முறையாக பயன்படுத்த அப்பா ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு வியாபாரம்
வியாபாரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அப்பா உற்பத்தி செய்கிற உட்புற பொருட்களையும் என் தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து அதை சரியான விலையை விற்கவும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தவும் அதை சரியான கொள்முதல் செய்யவும் என் தேவன் ஒருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பதாக பசியா இருப்பவர்களுக்கு ஆகாரத்தை தர வேண்டும் என்று உண்மை சோதரிக்கும் தகப்பனே எங்கள் இந்திய தேசத்திலே அப்பா போகும்போது வரும்போது பார்க்கணும்பா எல்லா இடத்துல குழந்தைகள் பெரியவர்கள் பசியினால் மாறி கொண்டிருக்கிறார் இந்த பசியினால் ஏற்படுகிற அப்பா தேவையில்லாத கசப்புகள் அல்லது திருத்து தன்மைகள் அல்லது தேவையில்லாத அசுத்தமான செயல்பாடுகள் இந்த பசியினால் நிறைய குடும்பங்கள் ஏற்படுகிறார்கள் இந்த பசியினால் மரணம் ஏற்படுகிறார்கள் இனிமேலும் எந்த ஒரு மரணமும் எந்த ஒரு தீங்கான எண்ணமும் எங்கள் ஜனங்களுக்கு வராதபடிக்கு வயிற்று பசியையும் ஆனவரே பொருளாதாரத்தின் பசியையும் ஆனவரே எல்லாவித பசியையும் ஆனவரை நீ போக்கி அவர்களை வழிநடத்த போவதற்காக நன்றி சொல்கிறேன் மூன்று வேளையும் நாங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்க எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் மூன்று வேளையும் நல்ல போதனத்தை கொடுத்து அதற்காக உனக்கு நன்றி நன்றி மேலே தொடர்ந்து அந்த வார்த்தைகளை அந்த நல்ல போதனத்தை எங்களுக்கு நன்மையாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் நாம் தகப்பனே நீ உண்டாக்கின ஒவ்வொருத்தையும் ஆண்டவரை நாங்கள் புசிக்கின்ற பொழுது அதில் தேர்ச்சி அடைந்து அப்பா பலன் அறிந்து பலனுள்ளவர்களாய் எங்களை மாற்றி அமைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா கடைசியாக ஆண்டது வசனம் என்ற உணவை ஆண்டது நாங்கள் உட்கொண்டு அதன்படி பலன் அறிந்து அப்பா நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறார் நான் தாய் செய்வேன் அவர் என்னை நடத்துவார் என்ற வார்த்தை ஆண்டவரே வசனமாய் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நீரே என் மேய்ப்பதா என் ரட்சகரா என்னை வழி நடத்துகிறவரா என்னை போஷிக்கிறவரா இருந்து நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலும் செஞ்ச ஜெபத்திற்கு என் தேவனுடைய கண்கள் திறந்தவைகள் கவனிக்கிறவர்களாய் எல்லா ஜெபத்திற்கும் பதில் தந்து என் தேவன் வழிநடத்த போவதற்காக உமக்கு துதி கன மகிமை எல்லாவற்றையுமே இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பு ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. இரண்டாவது குறிப்பு தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள். ஏற்ற சமயத்தில் மழை பெய்யணும். அதுக்காக ஏற்ற சமயம்னா என்ன சொல்கிறதுனா சென்னையில் மழை பெஞ்சு ஒன்றும் ஒரு பிரோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து கடலில் கூவாத்தில் கலந்து கடலில் போய் சேருது. விவசாயம் பண்ணுற இடத்துல கரெக்டான மழை பெய்யணும். அதற்காக பூமியில் தண்ணி இல்லாமல் வெப்பமாகுது. நம்ம நிற்கிற பூமியில் அடியில் வந்து தண்ணி இல்லை. அது வந்து வெப்பம். இப்போ சூரியன் மட்டும் வெப்பமாகல, பூமியும் வெப்பத்தை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ கிராமங்களில் வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. தண்ணி ஒரு குடம் தண்ணி எடுக்க ஒரு அம்மா வந்து 200 அடி ஆழ கிணறுல இறங்கி அந்த தண்ணியை பார்த்தோன்னா குடிக்கவும் மாட்டோம். நம்ம அவ்வளோ பிளாக்காக அந்த காவா தண்ணி மாதிரி இருக்குது. அதை அவங்க உள்ளே இறங்கி மொழ்றாங்க. அந்த குடத்துல அப்படியே கலர் கருப்பாக தெரியுது. தண்ணி இல்லாத எத்தனையோ நாடுகள் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. நம்ம ஊர்லேயே நிறைய கிராமங்களில் வந்து வெளியே போய் ஆற்று ஓரமாக பள்ளத்தை தோண்டியெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதற்காக தண்ணீரால் அநேக இடங்கள் வந்து அழிவுக்கு நேராக நடக்குது. தண்ணீர்னால் மழையால் மழை சரிவு நடந்து இப்போ எத்தனையோ பேர் இறந்தாங்க. அவங்களுக்காக நம்ம தண்ணீரால் எந்த ஒரு ஆபத்தும் நம்மளுக்கு நேரிடாதபடிக்கு ஜெபிக்கணும். தண்ணீரால் செய்யப்படும் பொருள் வியாதியை கொண்டு வருகிறது. தண்ணீரால் செய்யப்படுகிற பொருள்னால் இந்த கூல்ட்ரிங்க்ஸு, நிறைய பொருள், சரக்கு, இதிலெல்லாம் வந்து நம்ம உள்ளே போக போக நம்மளுக்கு வந்து அது அதிகமான வியாதியை கொண்டு வருது. அதற்காக அதை தடை செய்யணும். தண்ணீரால் கெட்ட பொருள் எதுவும் செய்யக்கூடாது. அதற்காக ஜெபிக்கணும். 6வது பாயிண்ட்டு, நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சிட்ருக்கு. சென்னையில் நம்மளுக்கு தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சிட்ருக்கு. அதுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கணும்.
நாம அநேகருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கணும். இது 7வது பாயிண்ட்டு. 6 பாயிண்ட் நம்ம வெளியே ஜெபிக்க போகிறோம். 7வது பாயிண்ட்டு, அநேகருக்கு ஜீவ தண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கணும். அதற்காக ஜெபிங்க. சசிகலா சிஸ்டர் அதுக்காக ஜெபிங்க. Amen.
அழகா பாடுகிறேன் சொல்லி தடுக்க முடியும் ஆண்டவரே. உதவி செய்கிறாங்க ராஜா. அவங்களை சாட்சியாக இருக்க வல்லமை கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திருஜனல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. மூன்றாவது குறிப்பு, அந்நியனாய் இருந்தேன் சேர்த்து கொண்டீர்கள். முதலாவது, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் இருக்கிற ஜனங்கள். உலகத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத அநேக இடங்கள் உண்டு. ஆண்டவரை பற்றி இன்னும் எதுவுமே தெரியல, இயேசுவை பற்றி தெரியாத இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமாய் ரட்சிப்புக்குள்ளே நடக்கணும். இந்தியா தேசம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்கணும். தமிழ்நாடு முழுவதுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். சென்னை பட்டணம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் வரும். என்னை பார்த்து நான் மட்டும்தான் வரேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி என் தங்கச்சி யாரும் ரட்சிக்கப்படல. அதற்காக ஜெபிங்க. அந்நிய ஜனம் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வர வேணும். அந்நிய ஜனம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சபைக்கு வரணும். சபைக்கு வரும் புதிய ஆத்துமாக்களுக்கு அவர் அன்பை வந்து நம்ம சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். லாஸ்ட்டு 7வது குறிப்பு வந்து, சபைக்கு வர புது ஜனங்கிட்ட ஆண்டவருடைய அன்பை நம்ம எடுத்து சொல்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காக சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புதான் என் தேவன் இந்த வேலையில நீங்க எங்களோடு இந்த பதில கேட்டு அப்பா எங்களுக்கு ஆமென் கொடுக்க போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, ஆண்டவரே மாம்சமானவர்கள் யாவரும் என்று சொல்லிறப்பா. உங்களுடைய நாமத்தினால நாங்க ஒவ்வொருவரும் அழைத்து கொண்டு வருகிறாய் செலுத்துற சுவாமி. ஒரு விஷயமா ஆண்டவரே, உலகம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரணும்ப்பா. ஆவியானவரே அப்பா, உலகம் முழுவதும் எவ்வளவு அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களேப்பா. அப்பா அழிந்து கொண்டு போகிறாங்களே ராஜா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை என் தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொண்டு வருகிறாய். ஒவ்வொரு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா. நீ அழைத்த தேவன், நீ உண்மை உள்ளவர் அப்பா. மாறாத தேவன் நீங்க தேவன் அப்பா. நீ பேசுங்க ராஜா, பேசும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவேப்பா, இந்திய தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்துல எவ்வளவு ஆண்டவரே காணப்படாத ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களே அப்பா. உண்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்பா. இதோ ஒரு விஷயமாய் ஆண்டவரே, எவ்வளவு முஸ்லிம்கள் எல்லாம் மாறாத இருக்கிறாங்களே அப்பா. எவ்வளவு மார்வாடிஸ் எல்லாம் மாறாத இருக்கிறாங்களே அப்பா. இயேசுப்பா, எவ்வளவு ஆத்துமாக்கள் மாறாத இருக்கிறாங்களே அப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஆமென். என் தேவனால எல்லாம் செய்ய கூடும் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு இந்திய தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா ஆண்டவரே, இந்த பொலிசுங்க எல்லாம் தொடுங்கப்பா. இயேசுப்பா ஆண்டவரே, அப்பா இந்த ராணுவத்தை தொடுங்க ராஜா. இயேசுப்பா ஆண்டவரே, அப்பா இந்த ஆட்சியில இருக்கிறவங்க தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரப்படியா நாங்க
ஆமென், ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். எவ்வளவு பாவத்துல இருக்கிறாங்களேப்பா, அவங்களை ஆமென் அப்பா. ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுப்பா, அசுத்தத்துல இருக்கிறாங்களே, அவங்களை கொண்டு வாங்க. ஆமென். இயேசுப்பா, இந்த கஞ்சா, பாக்கு, குடி போன்ற ஆமென். காரியத்துல மூழ்கி இருக்கிறாங்களே, அவங்களை கொண்டு வாங்க. ஆமென் இந்த ராஜா. தமிழ்நாடு முழுவதும் என் தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு ஆமென். வருகிறார். ஆமென் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றும் அல்லப்பா. ஆமென். நீ மனதுருகும் தெய்வம் ராஜா. ஆமென். எங்களுக்காக நீங்க அப்பா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே வாதிக்கப்பட்டீங்களே சுவாமி. ஆமென். எங்க பாவ சாபக்கட்டுகளுக்காக மரித்தீரே ராஜா. ஆமென். அப்பா உமக்கென்று நாங்க ஆத்துமக்களை கொண்டு வரேன் ஜெபிக்கிறோம் அப்பா. அது வெறுமையா இருக்க கூடாது ராஜா. நிரம்பி வழியத்தக்கதான பாத்திரங்களா எங்களை மாற்ற ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு விஷயமா சென்னை முழுவதும் ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்குள்ள வரலாம். ஏசப்பா, சென்னை முழுவதும் எவ்வளவு சிக்கல்கள் அப்பா பெருகி கொண்டு போகுது ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா. நீ பேசுகிற தேவாதி ஆமென். தேவன் அப்பா. உண்மை அறிகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆமென். சென்னை பட்டத்துல எவ்வளவு குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க ஆமென். ஏசப்பா. அந்த ஆத்துமாக்களை தொடுபடே நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென் அப்பா. ஏசப்பா ஆண்டவரே பாவமக்கு நன்றி. பாலியல் வன்கொடுமைக்கு அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை தொடுங்கப்பா. ஆமென். ஏசப்பா ஒரு விஷயமா தொடுவீராக ராஜா. ஆமென் அப்பா. ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் அதுல இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் இந்த அப்பா. சென்னை பட்டணம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள வரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆமென் அப்பா. இயேசுவே, அப்பா ஒரு விஷயமா குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா. நம்ம குடும்பத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. ஆமென். அவங்க அப்பா அவங்க அம்மாவை தொடுங்க. ஆமென் அப்பா. தங்கச்சி தொடுங்க. ஆமென். யாரெல்லாம் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் தொடுங்க. ஆமென். அப்பா நீங்க அவரை எதுக்காக நீங்க அழைத்தீங்கன்னு தெரியாதப்பா. ஆமென் அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பம் முழுக்க அவர் முன்னாடி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆமென் அப்பா. இடத்துல அவங்க ஒரு சாட்சியுள்ளவர்களா நிறுத்தப்பட தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு விஷயமா என் குடும்பத்தை தொடுங்க. ஆமென் நீங்க அப்பா. தொடுறது போல என் குடும்பத்தை கணவரை தொடுங்க. ஆமென். என் பிள்ளைகளை தொடுங்க. ஆமென். என்னை கொண்டு என் சொந்த பந்தங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரணும்ப்பா. ஆமென் அப்பா. அது போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே குடும்பங்களாய் ஆண்டவரே ஆமென். நாங்க ஆசீர்வாத கூடுகளை உட்கார நீங்க குடும்ப செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. நாங்க வெறுமையாய் வரக்கூடாது, தனியாய் வரக்கூடாது. ஆமென் அப்பா. கணவன் வந்தா மனைவி வரல, மனைவி வந்தா பிள்ளைங்க வரதில்லைப்பா. ஆண்டவரே நாங்க குடும்பங்களாய் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாத கூடுகளை வர நீ திரும்ப செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்க வெறுமையாய் இருக்கக்கூடாது. ஆமென். நாங்கப்பா எவ்வளவு போய் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரப்பா உமக்கு தெரியும்ப்பா. நான் எவ்வளவு போய் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரேன் உமக்கு மாத்திரம் தான்ப்பா தெரியும். ஆமென். அந்த மாதிரி வரக்கூடாதுப்பா. ஆமென் அப்பா. போய் தேடி வருகிறேன். நான் எவ்வளவு பேர் அது மாதிரி வராங்க. ஆமென் அப்பா. நீங்க தான்ப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே என் தேவன் குடும்பமாய் வர நீர் உதவி செய்யுங்க. ஆமென் அப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை. ஆமென். ஆமென் அப்பா. விடுதலை தருகிற தேவாதி தேவன் நீங்கப்பா. அந்நிய ஜனங்களப்பா, அந்நிய ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு ஆமென் வாங்கப்பா. அப்பா. அந்நிய ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. ஆமென் அப்பா. மரியாதை இருக்காங்கப்பா. ஆமென் அப்பா. அப்பா, அது ஒரு விஷயமா இந்த ரோட்ல கூட எவ்வளோ பேர் அப்பா. ஆமென். அப்பா, இந்த குளிர்காலத்துல அப்பா வெறுமையாய் படுத்து கொண்டிருக்கிறாங்களப்பா. ஆமென் அப்பா. ஒரு விஷயமா தொடுங்க சுவாமி. ஆமென் அப்பா. ஒரு விஷயமா தொடுகிறா. ஆமென் அப்பா. ஏசப்பா, ஒரு விஷயமா கண்ணோக்கி பார்க்கிறா. ஆமென் அப்பா. ஒரு விஷயமா கண்ணோக்கி பார்க்கிறா. ஆமென். இந்த வீடு வாசலில்லாத இருக்கிறாங்களேப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சபைக்கு முன்னாடி எவ்வளவு பேர் படுத்திருக்கிறாங்களேப்பா. ஆமென் நீங்க அப்பா. அவங்களை தொடுங்க ராஜா. ஒரு விஷயமா தொடுவீராக சுவாமி. ஒரு விஷயமா அவங்களை தொடுங்க. இந்த இந்தியா அநேகம் அப்பா ஆண்டவரே, அந்நிய ஸ்தோத்திரம் ஐயா. மக்களை எல்லாம் தொடுமுறைன்னு சொல்லி ஆமென். அப்பா. அந்நிய கண்களால என் சொந்த கண்களால பார்க்கும்படி ஆமென். செய்யுங்க சுவாமி. அப்பா நீங்க செய்வீங்க, நாங்க விசுவாசத்தோட ஆமென். சொல்லுங்க சுவாமி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆமென் அப்பா. அப்பா ஆண்டவரே, சபைக்கு நம்ம புதிய ஆத்மாக்கள் அப்பா ஆமென். அன்போடு அழைத்து கொண்டு ஆமென். சொல்லுங்க. ஆமென் அப்பா. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். ஆமென் அப்பா. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம ஆமென். பிறருக்கு சொல்ல ஆமென் அப்பா. அன்போடு கொண்டு வர நீர் திரும்ப செய்யுங்க. ஆமென். ஆண்டவரே, நீங்க அப்பா அழைத்தவர் அப்பா. ஆமென். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் சொல்ல எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆமென். அப்பா ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆமென். இந்த குறிப்புகளுக்காக நன்றி ராஜா. ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இனியே களி கூறுவோம். புலம்பல் இல்ல இனி அழுக இல்ல, புலம்பல் இல்ல இனி அழுக இல்ல,
கொண்டாடுவோம், புசித்து குடித்து கொண்டாடுவோம். நாலாவது குறிப்பு, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். முதல் பாயிண்ட்டு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் தரணும். நம்ம இப்போ பார்வையற்றவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்ருக்கோம். அநேகர் உண்டு, நம்ம அதை செய்யணும். வெளியவும் அநேகர் உண்டு, அந்த காரியத்தை செய்யணும். புறஜாதியார் அந்த காரியத்தில் ரொம்ப அதை முன்னெடுத்து செய்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். முதல்ல அவங்க கர்த்தரை தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் அவங்க கையை ஆசீர்வதிக்கணும் அவங்க செய்கிற காரியத்தை. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டு, பிச்சை எடுப்பவர்கள் வஸ்திரம் மாறணும். கண்டிப்பாக நம்ம சென்னை பட்டணத்தில் அதிகமாக இந்த கைவிடப்பட்டவர்கள் அதிகமாக பிச்சை எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுடைய வஸ்திரம் கண்டிப்பாக மாறியே ஆகணும். யாரும் பிச்சை எடுக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது அந்த பார்வையில். பண்டிகைக்கு நமக்கு துணி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்டிகைக்கு நம்ம துணி எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பண்டிகைக்கு எல்லாருக்கும் எல்லா தேவையும் சந்திக்கப்படணும். துணி எடுக்கணும், மெயினாக துணி எடுக்கணும். துணி உற்பத்தி செய்கிற ஒவ்வொருவருக்கும் வெளியே உற்பத்தி பண்ணுறாங்களே அந்த கம்பெனிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அநேகருக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் மனதை நம்மளுக்கு தரணும். இந்த ரோட்டில் இருக்கிறவங்க பீச்சிலெல்லாம் போனீங்கன்னா பெட்ஷீட் கூட இல்லாமல் பட்டுட்ருப்பாங்க. நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஒரு செட்டை யாருக்குனா எடுத்து கொடுத்துடணும். அதுக்காக அதை நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இந்த 6 குறிப்பு உலகத்துக்கு. அநேகருக்கு துதியின் வஸ்திரத்தை நம்ம தரணும். இது 7வது குறிப்பு. இதற்காக செல்லானி ஜெபி பண்ணுறோம். நன்றி ஆண்டவரே. அன்பும் இறக்கும் நீடிய சாந்தம் உள்ளவரே, தேவாதி தேவனை கொடுத்த குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்ற வார்த்தை மூலமா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை தாரும் ஐயா. அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் வஸ்திரம் கொடுக்கிறவரா இருக்க ஆண்டவரே எங்களை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் எங்களை வழிநடத்துங்கப்பா. அந்த இரக்கத்தை தர அப்பா எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். புராஜாதி மக்கள் ஆண்டவரே இந்த வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உள்ளதை ஆண்டவரே படித்துக் கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். அதை விட நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவங்களா இருக்க கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே பிச்சை எடுக்காமல் இருக்க அந்த வஸ்திரத்தை, அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற ஆண்டவரே உம்மால கூடுமையா. எங்க சகோதரன் ஐயா அவரை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே குறையெல்லாம் மாற்றுங்கப்பா. தேவன் தாமே ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை மாற்ற உம்மால கூடுமையா. கருத்துல ஒரு விஷயம் வருகிறோம் ஐயா. இந்த தாவீது இடத்துல இருந்தது ஆண்டவரே, இந்த ஜெபத்தை எனக்கு கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்க இந்திய தேசத்து முழுக்க ஆண்டவரே பிச்சை எடுப்பவர்கள் இருக்க கூடாதப்பா. எங்க வார்த்தையா கேட்கிறோமப்பா. ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நெசவு செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் தேவையா சந்திங்கப்பா. ஆண்டவரே அந்த உற்பத்தி செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே என்னெல்லாம் தேவையோ, ஆண்டவரே பண தேவையோ, அவருக்கு தேவையோ ஆண்டவரே எனக்கு கேட்காதபடி ஆண்டவரே உங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுமையா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்து வழி நடத்துங்கப்பா. அநேகருக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் வாங்குவதை விட பிறருக்கு கொடுக்கிறவரை மாற்றுங்கப்பா. இந்த பண்டிகை நேரத்துல ஆண்டவரே விசுவாச மக்கள் குடும்பங்களை ஆண்டவரே நீங்க தெரிந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வார்ப்பதை விட கொடுக்கிறவர்கள் அநேகருக்கு கொடுத்து மகிழ கிருபை செய்து வழி நடத்துங்கப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே இந்த துதியின் நாடு நீங்க அணிந்தவர்கள் இனி தவிப்பில்ல, துயரம் இல்ல ஆண்டவரே. அப்பா புசிப்பும் குடிப்பும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டு எப்போதும் மகிழ்ந்திருக்க கிருபை செய்து வழிநடத்துங்கப்பா. அநேகருக்கு பற்றி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்துங்கப்பா. நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீரே. 38 வருடமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் சபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
ஏசப்பா நன்றியப்பா 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 ஏசப்பா நன்றியப்பா. வியாதியாய் இருந்து விசாரிக்க வந்தீர்கள். பாயிண்டோட தலைப்பு, முதல் பாயிண்ட், புதுசா வியாதி பரவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொரோனா வந்தது. கொரோனா விட இன்னும் கொடூரமான நோயெல்லாம் வரும்னு நம்மளுக்கு சொல்றாங்க. இனி அந்த வியாதி எதுவுமே உருவாகாதபடிக்கு முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, கேன்சர் வியாதியால அநேக இப்போ சுச்சுவேஷனுக்கு 100%ல 60% வந்து கேன்சர் வியாதி வருதான். கேன்சர் வியாதி வந்து பரவாமல் இருக்கணும், யாருக்கும் வரக்கூடாது. இப்போ இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. அதை சேர்த்து பிபி சுகர் அது நார்மலாக ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த நோய் வந்து நம்மளை விட்டு போகணும். அநேகருக்கு அது வந்து ரொம்ப மன உடைச்சல் தருது. அதற்காக ஜெபிங்க. வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுத்துன்னு இருக்கிறாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறேன். ஒரு பிரச்சனை, ஒரு நோய் அப்படி சொல்லி நீ வாழ்நாளெல்லாம் மாத்திரை போட்டே ஆகணும் அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து விடுதலை வேணும். அதுக்காக நாலாவது குறிப்பு, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை எல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நிறைய ஹாஸ்பிட்டல் வர்றதை விட இந்த குழந்தை இல்லாததுக்கு வந்து ஐடிஐ என்னென்னவோ வந்துருக்கு. பணத்தை கொடுக்கறதுக்கு எதோ பண்ணுறானுங்க. இந்த கடைசி காலத்தில் மலட்டுத்தன்மை அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அதுக்காக ஜெபிங்க. சென்னையில் இருக்கும் மருத்துவமனைக்காக ஜெபிங்க. இந்த ஜிஹெச்சி, ஸ்டான்லி, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறோம் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் காலியாகணும். ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கட்டிக்கிட்டே போகிறானுங்க. அதில் ஜனமும் கூடிக்கிட்டே போகுது. ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் காலியாகணும். யாருக்கும் வியாதி இல்லாதபடி இருக்கணும். அநேகருக்கு அவருடைய தழும்புகளால் குணமாகணும்னு நம்ம வந்து போய் விசாரிக்கணும். மெயினாக விசாரிக்கணும். ஏன்னா அதை நான் பண்ணணும்னு நினச்சி காலம் போயிட்டே இருக்குது. வியாதியாக இருக்கிறாங்கன்னா நம்ம போய் விசாரித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பலனாக இருக்கும். அவருடைய தழும்புகளால் நம்ம குணத்தை வந்து அவங்களுக்கு சொல்லணும். அதற்காக ஏழாவது குறிப்பு. சரிங்க, முயற்சி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே ஒருவன் வந்து விடுதலை சந்தின தகப்பனே நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எதைகளை ஜெபத்தினாலே கேட்கிறீங்களோ அதை பெற்று கொள்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஜெபத்தினாலே கேட்கிறோம், நாங்கள் பெற்று கொள்கிறோம் ஏசப்பா. இந்த ஒரு விஷயம் கூட ஏசப்பா, இந்த தேசத்துல புது புது வியாதிகள் உருவாகுது ஏசப்பா. தேசத்துல எந்த ஒரு வியாதியும் அணுகக்கூடாது ஏசப்பா. இந்த வியாதினால எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்க ஏசப்பா. உங்களுடைய சிந்தை இல்லாம இந்த தேசத்துல எதுவுமே அணுகாது. உங்களுடைய சிந்தை இருக்க வச்சுதான் எங்க தேசத்துல ஒரு வியாதியும் அணுகுது. இதுக்கப்புறம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த ஒரு வியாதி, புது வியாதி, எந்த ஒரு புது வியாதியை அணுக விடமாட்டோம். ஆமென். அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டையும் அவங்க கருத்தில் விடப்படுவாங்க. வியாதிஸ்தமே கையை அப்பொழுது அவங்க சொஸ்தமாவார்கள். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்தின தகப்பனே. அவருடைய கேன்சர், அவருடைய கேன்சர் அவங்க வாயிலப்பா வந்து நினைச்சாங்க. கேன்சர்னால அவங்க படுற வேதனை நான் என் மாமா மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். அதனால அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிறாங்கப்பா. அவங்க எவ்வளவு வருத்திக்கிறாங்க ஏசப்பா. மாமா மூலியமா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்பதான் இருக்குமோ, இப்பதான் போட்டு இவ்வளோ அனுபவிக்க முடியல ஏசப்பா. கேன்சர் வந்து நீங்க ஒரு விசுவாசிக்கிற தகப்பனே. சபையார ஜெபிக்கிறோம். சபையார ஜெபிக்கிறோம். அநேக கேன்சர் உள்ளவர்களை நீங்க விடுதலை ஆக்குங்க. கேன்சர் உள்ளவர்களை நீங்க ஒரு சுகத்தை கடப்புறீங்க. நன்றி ராஜா. ரொம்ப பயந்து
டாக்டருக்கு சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஆமென். ஆமென் அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். பேசுறதோட நீங்க இருக்கீங்க. ஆமென். நிச்சயம் மனிதருக்கு உள்ள பாதுகாப்பு, உள்ள பாதுகாப்பு. ஆமென் அப்பா. மாத்திரம் இல்லப்பா, யாருமே வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுக்கக்கூடாது. ஆமென் அப்பா. உண்மை விசுவாசத்துக்கு ஒருபோதும் விலகி நான் என்ன தகவல் ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் ஆமென். ஒவ்வொருத்தரும் யாருமே இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுக்க மாட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு குழந்தை இல்லாதவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென் ராஜா. எங்க சபையில இருக்கிறாங்கப்பா, விஷாக்காவுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் அப்பா. வித்யாக்காவுக்கு கருத்து ஒப்பு ஆமென். கொடுக்கிறேன். வரதட்சணை அக்காவுக்கு கருத்து ஒப்பு ஆமென் அப்பா. கொடுக்கிறேன். என்கிட்ட அந்த கூட திலகாக்காதி அண்டவரே அப்பா பக்தவங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ராஜா. இஸ்ரவேல்ல இருக்கிற ஆடு மாடுகள் கூட மல்லடியில ஆமென். ஆமென் ராஜா. உங்க பிள்ளைங்க அவங்கள சந்தோஷமான பிள்ளைங்க வச்சா மாச்சுக்கிறேன். ஆமென். அவங்க வீட்டெல்லாம் அந்த சீமல கூட நீங்க வைக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க ஒரு சந்தோஷமான பிள்ளைங்க வச்சா நீங்க மாச்சு. ஆமென். ஆண்டவரே அப்பா அண்ணாளுக்கு குழந்தை கொடுத்தவர் அப்பா. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ராகேலுக்கு குழந்தை கொடுத்தவர் அப்பா. ஆண்டவரே அப்பா மரியாளுக்கு குழந்தை கொடுத்தவர். ஆமென். விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா மல்லட தங்கையெல்லாம் நீங்க நீக்க போறீங்க தகப்பனே. ஆமென். அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. அப்பா இங்க சென்னையில இருக்கிற இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனையும் ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு அசைவை ஏற்படுத்தும். ஆமென் ராஜா. இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட தேவக்காக கூட ஆமென் அப்பா. ஆண்டவரே அங்க இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் இந்த தேவன் நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே அவங்க அந்த வழினால எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க ஏசப்பா. ஆமென். ஆண்டவரே நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல ஆமென். ஆமென். அநேக ஹாஸ்பிட்டல்ல உங்க கரை இருக்கட்டும். ஆமென் அப்பா. ஆண்டவரே டாக்டர்லாம் ஒண்ணுமே இல்ல, மருந்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க இருக்கீங்க, பரம வைத்தியங்களோ நீங்க இருக்கீங்க. ஆமென். அநேக பேர் அறிய போறாங்கப்பா. ஆமென். வியாதிகள போல அதிகமா அறியறாங்களே. ஆமென் அப்பா. தகப்பனே இந்த தேசத்துல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட தேவக்கார கூட இருக்கணும் ஏசப்பா. ஆமென். அநேக பேர் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஜெபித்த ஆமென் என்று ஆமென் என்று நீர் பதில் கொடுக்க போறீங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜபத்தை கேட்டதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. காக்கும் தெய்வம் உண்டெனக்கு கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் மனமே காக்கும் தெய்வம் ஈசிருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் மனமே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசரவனானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசரவனானே. ஸ்தோத்திரம். ஆறாவது குறிப்பு, காவலில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள். ஆறாவது குறிப்புல முதல் பாயிண்ட், சிறையில் இருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். உள்ள இருக்கிறவங்களுக்கும் சுவிசேஷம் போகணும். அவர்கள் குடும்பத்து இப்போ ஏதோ ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா போனவங்களுடைய குடும்பம் ரொம்ப வெளியேறதுக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு அவங்களை எடுக்க முடியாத எவ்வளோ பாடுகளை ஏறெடுக்கிறாங்க. அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இனி எந்த தவறும் அவங்க செய்யக்கூடாது. ஒரு தடவை அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அவங்க நினைப்ப என்னன்னா நானும் ரவுடி அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கு. திருப்பி அவங்க வெளியே வந்துட்டோம், அந்த தவறுல அவங்க வந்து செய்யாதபடிக்கு அதுக்காக ஜெபிக்கணும். போலீஸ்காரங்களுக்கு உடல் சுகம், ரட்சிப்பு, மெயினாக போலீஸ்காரங்களுக்கு ரட்சிப்பு வேணும். அதற்காக ஜெபிங்க. போலீஸ்காரங்க மத்தியில் வந்து அநேக மரணங்கள் ஏற்படுது. வெளியே சொல்ல மாட்டாங்க, என்ன கஷ்டம் ஏது கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அதற்காக ஜெபிச்சுக்கோங்க. போலீஸ்காரர்களுக்கும்
சிறை ஊழியம் அதிகரிக்கணும். நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், ஏதோ பண்ணுறோம், ஆனால் இது வரைக்குமே சிறை ஊழியம் நம்ம போனதே இல்லை. கண்டிப்பாக அது வந்து ஆனால் அநேகர் அது உள்ளே போய் செய்கிறாங்க. அந்த ஊழியமும் நம்ம செய்யணும்னு ஜெபிச்சுக்குங்க. பாதாளத்தின் காவல்காரனிடத்தில் இருக்கிற நம்மை காத்துக்கொள்ள, ஜனங்களை காத்துக்கொள்ள அதுக்காக ஜெபி. 7வது குறிப்பு லிடியா ஜெபிக்கணும். ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் எப்போது நீங்களும் ஜபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் எடுத்து வருவார்கள் சந்திக்கிற தகப்பனே அப்பா இந்த ஜபத்திற்கு பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்துல எப்போ கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஜெயில் கைகளை ஆண்டவரே உங்களுடைய கருத்தரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எத்தனையோ சாட்சிகள் அப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்பா நன்றி. நம்பியா இருந்தேன், நான் கொலைகாரனா இருந்தேன், நான் குடிகாரனா இருந்தேன், நான் போதைக்கு அடிமையா இருந்தேன். ஆண்டவரே ஊழியக்காரங்களா ஆண்டவரே நீ மாற்றி ஆண்டவரே அப்பா ஒரு விஷயம் நீங்க சொல்ல வேண்டுமா? அப்பா ஆண்டவரே நீதிமான்களை எல்லா பாவிகளை ரட்சிக்கிறேன் அப்பா ஒரு போதும் ஏசப்பா ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி மன்னிக்கிற தேவனா இருக்கீங்க அப்பா எங்களை குற்றப்படுத்தாத தேவன் ஏசப்பா எங்கள் மேல் மனம் இருக்கிற தேவன் ஏசப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா வருகின்ற யாரும் அப்பா பொறுமை தள்ள மாட்டீங்க தகப்பனே அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா ஒரு விஷயம் அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா அதனால ஏசப்பா அவங்க மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க தகப்பனே அவங்க தாய் தகப்பன் அப்பா ஆண்டவரே பாதிக்கப்படுவாங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா அவங்க திரும்பவும் ஏசப்பா ஆண்டவரே வந்து ஆண்டவரே திரும்பவும் தவறான வழிகளுக்கு போகாத ஏசப்பா அவங்க அறியாம செய்த பாவங்களை ஒரு விஷயம் மன்னிக்கிறாங்க ஆண்டவரே திரும்பவும் ஏசப்பா அந்த பாவம் செய்யாத வழிக்கு ஆண்டவரே அப்பா நீர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள உலாவி நான் வாசம் பண்ணி அவங்க தேவனா இருப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா அப்பா விசேஷ ஒவ்வொரு போலீஸ்காரங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மழையன் பார்க்காம வெயிலன் பார்க்காம நேரங்காலம் பார்க்காம ஏசப்பா அவங்க வேலை செய்யறாங்க தகப்பனே ஏசப்பா அவங்க நல்லா சுகத்தை நீங்க தருவீராக ஆண்டவரே அப்பா முதலாவது ரட்சிப்பை தருவீராக ஏசப்பா ஆண்டவரே அப்பா அவங்க ஏற்றுக்கொள்ள இருந்தே அவங்களுக்கு தாங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா அநேக ஏசப்பா ஆண்டவரே போலீஸ்காரங்க தகப்பனே அப்பா அது எதனால தெரியல ஏசப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சூசைட் பண்ணிக்கிறாங்க தகப்பனே என்ன காரணத்தினாலும் தெரியல தேவாதி தேவனே ஒருவரும் கெட்டு போவது மட்டும் சித்தம் அப்பா ஒரு விஷயம் தகப்பன அவங்க நீதியா நியாயமா ஏசப்பா ஆண்டவரே அப்பா அவங்க வேலை செய்ய ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா ஏசப்பா உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எப்படி பிதாவிடத்தில் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீ பரிந்து பேசுகிற தகப்பனே அப்பா எங்களுக்கும் ஏசப்பா ஆண்டவரே பரிந்து பேசுகிற இருதயத்தையும் அப்பா பரிந்தவிக்கிற இருதயத்தை தருவீராக தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே பிதாவிடத்தில் வாக்கு காணுங்க பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா இதற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களே ஏசப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஜெயில் ஊழியர்கள் நடக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா அவங்களே ஏசப்பா அவங்களை பார்க்கும் பொழுது உண்மை மானத்துக்கு தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே அவங்க சொல்லும் போது உண்மை ஏற்றுக்கொள்ளணும் ஏசப்பா அவங்க மனம் திருமணம் ஏசப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி தகப்பனே ஒரு பாவின் மனம் திருமணம் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா சொன்னீங்க இதோ இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்களை துதியை சொல்லி வருவாங்க அப்பா தேவாதி தேவனே ஒரு விஷயம் மனமிறங்குங்க அப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே அப்பா நீங்க தொடுங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா உங்களுடைய மாத்திரம் நாட்கள் நீர் பெற உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானவர் கிறிஸ்து நாமமதை பாடால் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை பாடால் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவருடன் இணைந்திடுவோம். வருகையில் அவருடன் இணைந்திடுவோம். பணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். பணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம்.
7வது குறிப்பு, நித்திய ஜீவன் அடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக. முதல் குறிப்பு, கண்டிப்பாக சபை நம்மளுக்கு ஒரு பெரிய சொந்த இடத்தை ஆண்டவர் தரணும். அதற்கான தேவையை ஆண்டவர் சந்திக்கணும். பக்கத்தில் அந்த கோழிக்கடைக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் நம்ம வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசலை, ஆனால் ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசணும். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. சபை மாதந்தோறும் தேவைகள் அநேகம் இருக்குதுன்னு பாஸ்டர் சொன்னாங்க. கண்டிப்பாக தேவையை ஆண்டவர் சந்திக்கணும். மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. 4வது குறிப்பு, சபை நடக்கிற ஆராதனையில் எல்லா ஆராதனையும் நிறைவாக காணப்படணும், நிறைவாக நடக்கணும். எதுவும் குறையில்லாமல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிறைவாக நடக்கணும் சபையில். போதவருடைய தேவையும் போதவருடைய சுகம், பலன், பாதுகாப்பு, இந்த 3க்காக கண்டிப்பாக பாஸ்டருக்காக நம்ம ஜெபிக்கணும். சபை விசுவாசிகளுக்காக, நம்ம விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிங்க. 7வது குறிப்பு, நாம் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் அவருடைய பாதத்தில் அமர்கிறவர்களாக இருக்கணும். அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி, எனக்கு படிக்க தெரியாது தமிழ், நான் என்ன பண்ணுவேன், செல்லில் இருக்கிற ரெக்கார்டில் போட்டுட்டு காதில் கேட்பேன் வசனத்தை. தமிழில் ஒரு வேர்டு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும், வசனத்தை கை கொள்ளுறவர்களாக இருக்கணும். அது நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். இந்த 7 குறிப்புக்காக தம்பி கணேஷ் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எனக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் கிரியேக தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாது இருக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கும்படி ஆண்டவரே வந்தேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்ம நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெறும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை வியாதியஸ்தரை விசாரிக்கும்படி, காவலில் இருக்கிறவர்களை சந்திக்கும்படி அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பசியா இருந்த போஜனம் கொடுத்திருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் செய்யும்படி எங்களுக்கு ஒரு விஷயம் கிருபை தாங்க ராஜா. அது மாத்திரமல்ல, இந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக ஆண்டவரே, நித்திய ஜீவனை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நித்திய ஜீவனை அளிப்பதை நீங்க எங்களுக்கு தந்த வாக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, முதலாவது சபைக்கு சொந்த இடத்துக்காக சொல்லியிருக்கிறார். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக புதிய இடத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஏற்படுத்தி வைத்த தயவுக்காக செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, வானம் உம்முடையது, பூமி அது நிறைவும் உம்முடையது ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு வால்டாக்ஸ் ரோட்லயும் இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல எங்க தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காலடி மிதிக்கும் தேசம் எல்லாம் நான் அவங்களை தருவேன் என்று சொன்ன வாக்கு தெரியுமாப்பா. ஒருபோதும் வாக்கு மாறாதவர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சபையில் உள்ள தரிசனத்தை தந்தவர் நீரே. ஆண்டவர், ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்ற பண்ணுகிறவரும் நீரே. ஆண்டவர், அதனுடைய தேவைகள் எத்தனை கோடிகளா இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் அந்த கட்டிடம் கட்ட அப்பா, சபையை கட்ட எத்தனை கோடிகள் இருந்தாலும் ஆண்டவர் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவர், நாங்கள் திகைய மாட்டோம். ஆண்டவர், அந்த ஏராளமான கூட்டத்துக்கும் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் வனாந்திரத்தில் நடந்தாலும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறோம். ஆமாண்டவர், சபைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா. சொந்தமாய் வாங்குற இடத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தந்ததுக்காக, சபைக்கு ஆண்டவர் சொந்த இடத்தை தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தருகிற எல்லா தேவைகளையும் பண தேவைகளையும் தேவன் சந்தித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாம மகிமைக்காய் உருவாக்கி ஆண்டவர் நீ தரப்போற தெய்வக்காக அப்பா. ஆண்டவர், அது மாத்திரமல்ல ஆண்டவர், பக்கத்துல ஆண்டவரே, இந்த கோணி கலைக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, எங்கள் சுத்தம் அல்ல கர்த்தாவே, உங்களுடைய சுத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சபையில் நடக்கப்படுவது ஆமென்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், பக்கத்து இடத்துலயும் ஆண்டவர் நாங்கள் கீழே ஆராதித்தோம். ஆண்டவர், நெருக்கமா இருந்த எங்களுக்கு விசாலத்தை தாமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மேல வந்து நாங்கள் உண்மை ஆராதித்தோம். ஆண்டவர், எங்களுக்கு பின்னாடி கட்டைகளுக்கு குருவை தந்தப்பா. ஆண்டவர், நினைக்கிறோம்ப்பா. அதற்காக மனதார நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர், நெருக்கத்தில் இருந்து எங்களுக்கு விசாலத்தை உண்டாக்குற தெய்வம் இப்பொழுது அப்பா பக்கத்தில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, விருப்பத்தையும் சேர்க்கை
ஐக்கியம் உங்களுக்குள் உண்டாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆமாண்டவர் இந்த பக்கத்திடமும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா அவன் கட்டவும் ஆண்டவர் அவர்களுடைய கண்கள் எங்களுக்கு ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கிருபை கிடைக்குமாறு ராஜா ஆண்டவர் அவர்கள் தற்போது 2வது கட்டி ஆண்டவர் 2வது மாடி ஆண்டவர் மொட்டை மாடி எங்களுக்கு தருமாறு நமக்கு சுத்தமான ஆண்டவர் தேவனாகிய கர்த்தாவே செய்ய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய தேவனுக்கு வல்லவர் ராஜா உங்களே நம்பி ஆண்டவரே செய்வீர் என்ற ஆண்டவர் நோக்கத்தோடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா ஆசையோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம் ராஜா ஆண்டவர் எங்களுக்கு ஒத்தாசுவர் பர்வதங்களுக்கு நேராக கண்களை நாங்கள் ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்குகிற தேவனுக்கு எங்களுக்கு ஒத்தாசுவர் போற தயவுக்காக நன்றி அப்பா அது மாத்திரமல்ல அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சபை மாத தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா செய்கிற சபை மாத திறந்தால் வாழுங்க 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில்லு அது மாத்திரமல்ல தண்ணி காசு அன்பு காசு அது நிறைய பண தேவைகள் இருக்கிறது தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுக்கு இன்னது தேவை ஆண்டவரே பரம பிதா நீர் அழைத்திருக்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீங்க வார்த்தைப்படி நீங்க நடத்துறீங்க நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே இனி வரும் நாட்களும் நடத்துகிறேன் இருக்க போறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் யெகோவா ஈரா இருக்க போறீங்க எல்லா தேவைகளையும் சந்திக்க போறீங்க ஆமென் அப்பா பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சபையில நடக்கிற ஆண்டவரே எல்லா ஆராதனையும் திருத்த ஆமென் ஆமென் ஆண்டவரே வாரத்தில் நடக்கிற அப்பா ஸ்தோத்திரம் அப்பா முதல் வாரத்தில் நடக்கிற ஆமென் அப்பா ஆராதனையும் ஆமென் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆமென் ராஜா நாம மகிமைக்காய் ஆமென் அப்பா நாங்கள் எல்லோரும் ஒருமனமாய் கூடி ஆமென் அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆமென் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஆசீர்வாத பாகமாய் எங்களுக்கு ஆண்டவர் தருமாறு வேண்டிக்கிறேன் அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஈவினிங் நடக்கிற எல்லா ஆராதனையும் ஆசீர்வதிக்கப்பா தேவ ஆவியானவரே நீங்க வாங்க ஆமென் வசனத்தினால நிரப்புங்க நடத்துகிறவர்களால் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீங்க நடத்துங்க ராஜா ஒவ்வொரு ஆராதனையும் பெண்கள் கூட்டு ஆராதனை ஆமென் ஆமென் ராஜா கூட்டு ஆராதனை ஐக்கிய ஆராதனை ஆமென் அப்பா விடுதலை ஆராதனைகள் ஸ்தோத்திரம் ஐயா ஆராதனைகள் எல்லாவற்றையும் திருநாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை பரலோகம் ஆமென் வேண்டிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எல்லா ஆராதனையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆராதனையில ஒரு சுகத்தை ஆராதனையில ஒரு பலத்தை ஆராதனையில ஒரு விடுதலையை ஆமென் விடுதலையை ஆமென் விடுதலையை ஆமென் ஆட்சி வேளையில விடுதலையை ஆமென் ராஜா அது மாத்திரமல்ல ஆண்டவரே போதகருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சுகத்திற்காக அவருடைய குடும்பத்திற்காக ஆமென் ராஜா ஆசீர்வாதமாவே அக்ஷாலையும் அவருடைய அம்மாவையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவருடைய சகோதரரையும் ஆமென் ராஜா தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறீர்கள் ஆமென் அது மாத்திரமல்ல ஆண்டவரே அவருடைய தேவை எல்லாவற்றையும் சந்திங்கப்பா ஆமென் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி ஒரு காலத்துல ஆண்டவரே தண்ணி கொடுத்தாலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனப்பா இந்த வாழ்க்கையை கொடுத்து வந்திருக்காங்களே ஆண்டவரே இருக்கிறப்பா நன்றி ராஜா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அநேக காரியங்களை மேன்மையாய் நடத்துங்கப்பா அநேக இடத்துல மேன்மைப்படுத்துங்கப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பாதுகாப்புக்காக செபிக்கிற ராஜா ஆண்டவரே போகும்போது வரும்போது உங்களுடைய தேவ தூதர்கள் கைகளை கொண்டு ஏந்தி நடத்துமாறு வேண்டிக்கொள்ள ராஜா ஆண்டவரே அநேக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா வெளிப்பாடுகளை தரிசனங்களை அப்பா ஸ்தோத்திரம் சொப்பனங்களை ஆவிக்குரிய வரங்களை தேவனாகிய கர்த்தர் பண்ணி நடத்துவாங்க விசேஷித்த கிருபைகளை தந்து நடத்துவாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிற ராஜா அது மாத்திரமல்ல ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலில் பேர்த்தேரா குடும்பமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே இன்று ஆண்டவரே சபையாக ஆண்டவரே சபையோட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளையும் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின தேவனப்பா ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அநேக விசுவாசிகள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே கடந்த பிரச்சனை மாட்டிக்கொண்டு ராஜா தேவனாகிய கர்த்தாவே அவைகளை அழைக்க ஆமென் தாங்கப்பா ஆண்டவரே எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா அநேக வீடு இல்லாம தவிக்கிறார்கள் நல்ல வீடுகளை தாங்கப்பா அநேக வீடு கட்டுறது தடைபட்டு நல்ல புது வீடுகள் கட்ட உதவி செய்யுங்கப்பா நீங்க வாக்குத்தத்தை பண்ணீங்க எங்களுக்கு இடம் கொடுத்து தொழில்படி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வார்த்தைப்படி நீங்க நடத்துங்கப்பா சபையில் அநேக குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் விசேஷமா சகோதர சகோதரிகளை நீங்க கொடுக்கிறப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க பிரசவிக்கிற நான் பிரசவம் பண்ணாமல் இருப்பேன்
நாங்கள் இருப்பேனோ ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்கள் படும் பிரயாசத்தையும் ஆண்டவரே அவர்கள் படும் வருத்தத்தையும் ஆண்டவரே அவர்கள் படும் ஆண்டவரே நிந்தையும் அவமானத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே இஸ்ரவேலின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேட்ட தேவன் அப்பா ஆண்டவரே ஏற்ற காலங்களில் சகலத்தையும் எங்களுக்கு நன்மையாக நடத்துகிறது ஏற்ற காலங்களில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி குழந்தை தந்து நடத்துமாறு ஆசீர்வாதம் நடத்துமாறு வேண்டிக் கொள்கிறாரா ஆண்டவரே அநேகருக்கும் ஸ்தோத்திரம் அப்பா சபையார் ஆண்டவரை யாரையும் திருக்காத்தில் அர்ப்பணிக்கிறாரா ஒவ்வொருவரையும் பேசுகிறா குடும்பமாய் ஆசிரியக்குமார் வேண்டிக் கொள்கிறாரா ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவர் அனுதினமும் உண்மையில் வளர்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா ஏனோக்கு ஆண்டவரே உம்மோடு அனுதினமும் சந்தித்தார் உம்மோடு ஆண்டவர் அனுதினமும் சந்தித்தார் ஆண்டவரே அப்படியாப்பட்ட நாட்களை எங்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தருமாறு எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு ஆண்டவரே அறியவும் நீங்க விரும்புகிற தேவனப்பா அறிகிற அறிவாத ஆண்டவரை நடத்துங்க கர்த்தரை போதிக்க வேண்டியதில்லை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் என்று வேதம் ஆமாண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரமே நீங்க அவங்களுக்கு போதிப்பீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா நீங்க அவங்களை அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் அறிவுகளுக்கு தருவீர் என்று சொல்லிடுறாங்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவை தாங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜெபத்துல உறுதியாக கருத்திருக்க ஆண்டவரே தானியேலுவோடு ஜெபிக்க ஆண்டவரோடு நடக்க ஆண்டவரோடு பேச ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சந்திக்க நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா அது மாத்திரமல்ல வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொருவருடைய கண்களை திறந்திருங்கப்பா சத்தியத்தின் அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக சத்திய ஆவியான தேட்டரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்கும் நடத்துகிற தெய்வமே ஆண்டவரே விசுவாசிகள் சகோதர சகோதரிகள் ஆண்டவர் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர தேவனை அறிகிற அறிவுல வளர வேதத்தை அனுதினமும் வாசிக்க தியானிக்க அதன்படி செய்ய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமே விசுவாசத்தபடி உமக்கு ஆகக்கடவுள் என்று சொல்லுவேன் ஆண்டவரே கடுகளுள்ள விசுவாசத்தினால மலை உள்ள பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீங்க மாற்றுவீங்க என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா ஆண்டவர் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்தையும் நீ தேவனாக கர்த்தர் கேட்டு ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் நாம் என்று ஆமென் தரப்போற தயவுக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி அப்பா தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 நல்லாவே நம்ம செலுத்துகிறேன் நான் இப்படி வீட்டில் ஜெபிக்க குடிகளுக்காக ஜெபித்த பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பேர் மேலும் ஜெபமாகி விண்ணப்பங்களினால் மன்றாட்டினால் இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா.